கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம அடுத்து 16 சாப்டரில் கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இன்டர்நெட் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா தமிழில் இணைய வங்கி சேவை. இந்த இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இட்ஸ் தென் கலெக்டிவ் டேர்ம்ஸ். எது கலெக்டிவ் டேர்ம்ஸ் இன்டர்நெட் பேங்கிங்னா இ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், விர்ச்சுவல் பேங்கிங், டைரக்ட் பேங்க்ஸ், வெப் பேங்கிங் அண்ட் ரிமோட் பேங்கிங். என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னா, எந்த ஒரு பிரான்ச்சுமே இல்லாமல் இன்டர்நெட் மூலிமா மட்டுமே இயங்கிறது தான் இந்த இன்டர்நெட் பேங்கிங். அதில் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா இ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், விர்ச்சுவல் பேங்கிங்ஸ், டைரக்ட் பேங்க்கு, வெப் பேங்கிங், ரிமோட் பேங்கிங், இது எல்லாம் தான் இன்டர்நெட் பேங்கிங்கிறாங்க. தமிழ் மீடியம். இணைய வங்கி, நிகழ்நிலை வங்கி, மெய்நகர் வங்கி, நேரடி வங்கி, வலையமைப்பு வங்கி மற்றும் தொலை வங்கிக்கான ஒரு தொகுப்பு பெயர் தான் இந்த இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நெட் பேங்கிங்ஸ் அலோஸ் கஸ்டமர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு கண்டக்ட் வேரியஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் டு செக்யூர் வெப்சைட் ஆப்ரேட்டட் பை த பேங்க் இன்ஸ்டியூட். அதாவது நிறைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை இந்த இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாடிக்கையாளரை மின் வங்கி அனுமதிக்குது. எது அப்படின்னா பண பரிமாற்றத்தை. அதுவும் ரொம்ப பாதுகாப்பாக அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வங்கியோட டிரான்சாக்ஷன் செய்யும்போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப வசதியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. இந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கன்வீனியண்ட்டாகவும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் பேங்கிங் மூலமாக கோர் பேங்கிங், அதாவது கோர் பேங்கிங் சிஸ்டம் ஆப்ரேட்டட் பை த கஸ்டமர் தம்செல்ஸ். கோர் பேங்கிங்கோட கனெக்ட் பண்ணி இணைக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாளரை தனக்கென ஒரு செல்ஃப் சர்வீஸ் பேங்கிங் கிளையை வந்து பிரத்யேகமாக இயக்குவது போன்றது. அதாவது அவங்களே இயக்கிக்கிற மாதிரி, அவங்களே அதுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் அப்படிங்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நன்மைகள். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்க. வாடிக்கையாளர் அதாவது கஸ்டமர் இருக்காங்கல்ல, வாடிக்கையாளர் வந்து தன்னோட பேர் யூசரோட நேமையும் பாஸ்வேர்டு மூலமாக பாதுகாப்பாக தன்னோட வசதிக்கேற்ற பணம் செலுத்தலாம். அதாவது இன்டர்நெட் மூலிமா பேங்க் சர்வீஸை உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பயன்படுத்த முடியும். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும். இது ரெண்டு மூலிமா நம்ம பாதுகாப்பாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் உலகத்தில் எந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இந்த இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா. அடுத்தது, இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் மட்டுமே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் க்ரோம். இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேரும் தேவை கிடையாது. ஒரு பணத்தை பரிமாற்றம் செய்கிறதுக்கு, அதாவது ஒரு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லாகின் to net banking account using unique username and password provided their bank earlier. அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்குள்ளே போக முடியும், லாகின்குள்ளே உள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, அடுத்தது ஒரு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயனரோட பணம் பெறுபவரில் சேர்க்கவும். add to beneficiary payable to enable to fund transfer. அதாவது நிதி பரிமாற்றத்தை செயல்படுத்த பயனாளியை வந்து பணம் பெறுபவரோட சேர்க்கணும். அதுக்கப்புறம் பயனாளரோட வங்கி கணக்கு எண், அதாவது அக்கௌண்ட் நம்பரு, நேமு, ஐஎஃப்சி கோடு, இது எல்லாமே
ஆட் நியூ பேபிள் செக்ஷனில் ஃபில் பண்ணணும் இது எல்லாமே. அடுத்து தேர்டு ஸ்டெப்பு, பெனிஃபிஷரி அக்கௌண்ட் ஆட் ஆன உடனே RTGS, NEFT, IMPS இதில் ஏதாவது ஒரு முறையை நம்ம ஏதாவது ஒரு மோடை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நாலாவது ஸ்டெப், அதாவது நம்ம பணத்தை செலுத்த வேண்டிய அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். பணம் யார் பெறுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும். அனுப்ப எவ்வளோ தொகை அனுப்புகிறோமோ அந்த தொகையை நம்ம உள்ளே கொடுக்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் தொடர்புடைய மொபைல், அதாவது நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி வந்து பரிவர்த்தனையை நிறைவு செய்யும். டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணிடும். மாடர்ன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செக்யூர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பின், ஓடிபி எக்ஸெட்ரா. அதாவது நவீன மின்னணு பரிமாற்றம், அதாவது மாடர்ன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண பரிமாற்றத்தை தனிப்பட்ட அடையாள எண், அதாவது பின், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னா பின், ஓடிபினா ஆன் டைம் பாஸ்வேர்டு, ACH அப்படின்னா ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ், தமிழில் வந்து தானியங்கி தீர்வை அமைப்பு. அந்த ACH பின் அதை பின்னாடி தான் பணம் வந்து செலுத்தும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா தமிழில் ஒருங்கிணைந்த செலுத்துதல் இடைமுகம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், UPIனா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இது வந்து ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, NCPI, டு ஃபெசிலிட் த இன்டர்நெட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். பணம் பரிமாற்றத்திற்காக இது உருவாக்கப்பட்டது. அதாவது UPI அப்படிங்கிறது ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம். இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து இன்டர்நெட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸும் இது உருவாக்குனாங்க. இதோட ஃபெசிலிட்டிஸ் இது வந்து ரொம்ப சிம்பிள், செக்யூர், பாதுகாப்பானது, ரொம்ப எளிமையானது, பாதுகாப்பானது. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ், உடனடியாக பணத்தை செலுத்துகிற வசதி. The interface is regulated Reserve Bank of India used for transferring funds between two banks accounts through the mobile device. அதாவது இதில் என்ன சொல்லிக்காங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இடையே உடனடியாக பணத்தை மொபைல் பிளாட்ஃபார்ம் மூலிமா டிரான்சாக்ஷன் பயன்படுத்தப்படுறது தான் இது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அடுத்த பேராக பயனாளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து, அதாவது யூசர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அதில் சொந்த அக்கௌண்ட்டு, அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் சேமித்து வைக்கும் மின் பணத்தை போல் இல்லாமல், அவங்களோட சொந்த அக்கௌண்ட்டில் சேமித்து வைக்கிற மின் பணத்தை போல் இல்லாமல், பரிவர்த்தனை கோரப்பட்ட போதெல்லாம் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக நிதியை எடுத்து மற்றொரு கணக்கில் செலுத்துகிறது. அதாவது டிரான்சாக்ஷன் மூலிமா வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக பணத்தை எடுத்து வேறு ஒரு அக்கௌண்ட்டில் செலுத்துறது. மேலும் தேவை மற்றும் வசதியின்படி திட்டமிட்ட ஒன்றில் இருந்து ஒன்றுக்கு நேரடியாக பற்று கோரிக்கையை இது வழங்குகிறது. அதாவது இதோட தேவை மற்றும் வசதியின்படி நம்ம அதுக்கேற்றபடி தேவைக்குப்படி இல்லை தேவைக்கேற்ற வசதிப்படி திட்டமிட்ட ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு நேரடியாக கோரிக்கையை இது வழங்குது. யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், உடனடி கட்டண சேவையை அடிப்படையில் வழங்கப்பட்டது. இது வந்து அப்போவே கட்டுற மாதிரி சேவையில் வழங்கப்பட்டது தான் இந்த UPI, அதாவது இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ், IMPS, இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். ஒரு டிரான்சாக்ஷனை துவங்க UPIயோட பயன்பாடு 2 வழியை பயன்படுத்துது. ஒன்று உலகளவிய முகவரி மற்றும் உள்ளமை முகவரி. அதாவது ஒன்று
டூ டைப் ஆஃப் அட்ரஸ். இந்த யூபிஐ அப்ளிகேஷன் வந்து டூ டைப் ஆஃப் அட்ரஸ் இருக்குது. ஒன்று குளோபல் அட்ரஸ், இன்னொன்று லோக்கல் அட்ரஸ். குளோபல் அப்படின்னா உலகளவிய முகவரி. இந்த குளோபல் அட்ரஸில் எது அடங்கும் அப்படின்னா பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி கோடும் அடங்கும். லோக்கல் அட்ரஸ் அப்படின்னா உள்ளமை முகவரி. இதில் விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், அதாவது மெய்நிகர் செலுத்தல் முகவரி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம்ல விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் லோக்கல் அட்ரஸில், அந்த விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸை பற்றி கொடுத்துருக்கான். The virtual payment address also called UPI ID, unique ID, similar to an email ID, enable us to send and receive money from multiple banks and prepaid payments issuer. இந்த விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் வந்து யூபிஐடி என்று அழைக்கப்படுது. இந்த விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் என்ன சொன்னால் யூபிஐடி அப்படிங்கன்னு அழைக்கப்படுது. அதாவது இது வந்து இமெயில் ஐடி இருக்குல்ல, இமெயில் ஐடி மாதிரியே தான் ஒரு தனிப்பட்ட முகவரி. இது இமெயில் ஐடி மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பல பேங்க் மற்றும் முன்னாடியே செலுத்தக்கூடிய பணம் செலுத்துகிற வழங்குவர்களிடமிருந்து பணம் பெற மற்றும் அனுப்ப, அதாவது நமக்கு பணத்தை சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது நமக்கு இது உதவுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பேங்க்கு அப்புறம் நிதி நிறுவனம், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட் நிதி நிறுவனம், ஆதார் எண், அக்கௌண்ட்டோட நம்பர், இது தொடர்புடைய தொலைபேசியோட நம்பர் பயன்படுத்தி விபிஏவை உருவாக்க வாடிக்கையாளரை இது அனுமதிக்குது. எம்பின் அப்படின்னா மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது வந்து ஒவ்வொரு பணம் செலுத்தலையும் உறுதிப்படுத்த தேவைப்படுது இந்த எம்பின். யூபிஐ வந்து ஒரு மொபைல் பயன்பாட்டில் பல பேங்க் கணக்குகளை இயக்க அனுமதிக்குது. யூபிஐ அதாவது ஒரு சில யூபிஐ வந்து பயன்பாடுகள் வந்து விபிஐ இல்லாத போது ஆதார் எண்ணை மட்டுமே பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் தொடங்க அனுமதிக்குது. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸோட அட்வான்டேஜ் நன்மைகள் பாருங்கள். இது வந்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் மொபைல் சாதனத்தின் மூலமாக உடனடியாக பண பரிமாற்றம் செய்யலாம். அடுத்தது பல பேங்க் அக்கௌண்ட்டில் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் பயன்படுத்துகிறான். அதாவது சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் அசஸ் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஒரே மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய பேங்க் அக்கௌண்ட்டை அசஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்டு ஒன், சிங்கிள் கிளிக் ஆத்தன்டைசேஷன் ஃபார் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபண்ட். அடுத்தது அதாவது இது வந்து நிதி பரிமாற்றத்திற்கான ஒரு அங்கீகரிப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த பாயிண்ட் பாருங்கள். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோடும் கார்டோட நம்பரும் அக்கௌண்ட்டோட நம்பரும் ஐஎஃப்சி போன்ற விவரங்களில் உள்ளிட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பேங்க் பேமெண்ட் வில் பிகம் மச் ஈஸியர். பேங்க் பேமெண்ட் வந்து வில் பிகம் மச் ஈஸியர் வித்தவுட் ரெக்வயரிங் டிஜிட்டல் வாலெட்ஸ் ஆர் கிரெடிட்ஸ் ஆர் டெபிட் கார்ட்ஸ். அதாவது மின் பணப்பை, கடன் அட்டை, கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், பற்று அட்டை தேவைப்படாமல் மின்னணு பரிமாற்றங்கள் மிகவும் எளிதாக இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த வீடியோவில் கேஷ் ஆன் டெலிவரி பார்க்கலாம்.